ஏக்கா ஏக்கா என்னடா சொல்லு, என்ன வேணும்? எனக்கா என் பொண்ணு தான் வேணும். திட்டுறியா? ஏன்டா இப்படி பண்ணுத? அப்ப சொல்ல வேண்டியதானே, நான் வரும்போதே திட்டு வந்துருப்போம்ல. ஏன் எங்கே போன? நீ தானே நேற்று போய் கேளுன்னு சொன்னேன். அப்பட போய் காலைல தான் போய் கேட்டு வந்தேன். உனக்கு ஃபோன் அடிச்சு நீ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ வரேன்னு சொல்லலை. சொன்ன என்ன பண்ணியிருப்பேன்? என்ன பண்ணியிருப்பேன்னு தெரில. சொல்ல வேண்டியதாண்டா வரேன்னு. சும்மா ஒரு சர்ப்ரைஸ் தான். சரி, நீ எங்கே போயிட்டு இருந்த? மத்தியானம் எப்போவுமே நீ உன் மேலே பார்ப்பல. அதான் காலைல போய் அப்பாட்ட சொல்லிட்டு நீ கிளம்பிடு, மத்தியானமே நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவளை வீட்டில் ஒன்று விட்டுட்டு நான் இங்கே வந்தேன். இப்போ தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் அவளுக்கு அப்படின்ட்டு. எங்கே அங்கே வீட்லேயே இருக்க ரெண்டுரும்? ஆமாம், அங்கே தான் வச்சுட்டு வந்திருக்கேன். எப்போ விட்டாரா? ஏன்னு சொல்லலையா? நான் போய் கேட்டதுனால சரின்னு சொல்லியிருக்கிறேடா. இருந்தாலும் சந்தேகம் வந்திருக்குமே, யாரும் எதுவும் கேட்கலையா? நீ என்ன சொன்ன? நான் மகேஷ் ஏதோ சந்தேகம் கேட்கணும்னா அங்கே வரமாட்டாலும் நந்தினி வீட்டுக்கு. அவனும் நைட்டு இங்கே வந்துட்டு போகணுன்ட்டு தான் அங்கே என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே வச்சு சொல்லிக் கொடுப்பான்னு சொன்னேன். அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. பிறகு நான் சொன்னோன்னா அப்பா மட்டும் சரின்னு சொல்லிட்டு அதனால் நந்தினி மகேஷ்காக வரேன்ட்டான். நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்போ விடுவாருன்னு. ஏதாட்டும் வில்லங்க பண்ணுவார்னு நினச்சேன்னா என்ன பண்ணலான்னு வந்ததான் யோசிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே வேலையை ஈஸியாக ஆகிக்கிட்டியே. என்னடா வேலை? வாண்ட முன்னுக்கிட்டே சொன்னேன், நீ சொதப்பிடுவேன், நேராக போய் அவட்ட மாற்றி வச்சிருவேன். அதனால அப்பப்போ தான் ஆன் த ஸ்பாட்டில் தெரிஞ்சுக்கோ. நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன். அப்பா என்னோட தான் சரி சரிங்க, எனக்கு ஏச்சு வாங்கி கொடுத்துறாத. சரி, தம்பிக்காக வாங்கிக்கோ. ஒரு சாரி வேணா எடுத்துகிட்டு வர சொல்லுது. பத்தியா சேலை வந்து ஏமாத்துறேன்னு வைக்கியோ, எனக்கு சேலையெல்லாம் வேண்டாம். சரி, வேற என்ன வேணும் சொல்லு, வாங்கி தரேன். இப்போ எனக்கு ஒன்றும் தோணல, பிறகு கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோ, அப்போ தரணும். சரி சரி, எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு, ரொம்ப பட்ஜெட் இழுத்துறாத. எந்த ரூமில் இருக்கா? எந்த ரூமில் தான் இருக்காங்க? சரி, சாப்பாடு எதுவும் இருக்கா இல்லையா? இருக்கு வா சாப்பிடுவா. அம்மா இங்கே கழுத்து போயிட்டாங்களா? ஆமாம், இப்போ தான் போனேன். வேணா அம்மாட்டையும் சொல்லலையா? சொல்லலை, அம்மாட்டையும் சொல்லலை. அவனால இது கேட்டானு நான் சொல்லலை. நாளைக்கு சொல்லுதான் அப்படின்னு இனிமே தான் ஃபோன் அடிக்கணும் உனக்கு. சரி, சாப்பாடு தான்ட்டு என்ன தண்ணி சாப்பாடு கொடுத்துட்டு பாப்பா தூக்கிட்டு வா. நின்றுட்டு நான் வந்திருக்குன்னு சொல்ல தானே, சொன்னு வச்சுக்கோ, தோலை உரிச்சிருவேன். ஏன்டா? அப்புறம் எதுக்கு வேண்டாம் முன்னுக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு தான் ஏக்குங்க சொன்ன அப்படின்னு சொல்லாத. நீ போய் சொன்னு வச்சுக்கோ, அவள் அங்கே இருக்க மாட்டா, கிளம்பி வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கு தான் சொல்கிறேன். சரி சரி சொல்லலை. இப்போ சாப்பிட்டு நீயே போயேன்டா. போய் நந்தினியும் பார்த்துட்டு மாவட்டையும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாயே. நான் வந்தவங்க பார்க்க கூடாது தானே இருக்கேன். என் பொண்ணை பக்கம் தான் வந்தேன். என் பொண்ணை கூட்டுவா. நான் ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்ணு என் கையில் இருக்கான். நாளைக்கு தான் எனக்கு அதுக்கு ஸ்பெஷல் டே. என்னடா சொல்லுதா? நாளைக்கு என்ன? ஒன்றும் இல்லை, நாளைக்கு தெரிஞ்சுக்க. நீ போ, சாப்பாடு எடுத்து வா. எங்கள் ஊர்லேயே எங்கே கொண்டு வரணும்? சரி, போ, எடுத்து போய் வரேன். ஏம்மா என்ன பண்ணுறீங்க? உங்கள் அம்மா நீங்களும் அத்தை கூட வந்துருங்க. என்ன அப்பா பார்க்க? ஐ ஆம் வெயிட்டிங் மை லிட்டில் பிரின்சஸ். டேய் தம்பி, டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சொல்லுக்கா, நான் யோசனையில் இருந்தேன். பிரின்சஸ் வந்துட்டாங்களா? கொண்டா. அச்சோ, அழக்கூடாது. அழாதம்மா, சரிம்மா, அழாத அழாத தங்கம். எதுக்கு இந்த அழுவ? டெய்லி முகத்தை பார்த்தாலும் ஒரு அழுவ அழுதுரு தானே? நீ இருக்கும்போதெல்லாம் உன் பிள்ளைய மேலேயே தூங்க வச்சு பழகிட்டேன். அவன் உடனே மறப்பலாம். அதான் ஒன்று தேடுதா? அப்படியாம்மா? அப்போ தேடுதியோ? நான் என்ன பண்ணேன்? உங்கள் அம்மா தானே இப்படி பண்ணி வச்சிட்ருக்கேன். உங்களை நான் கூட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். 2 மாதம் போகிறேன். என்னம்மா உங்கள் அம்மா வேண்டாம், உங்கள் அம்மா விட்டுட்டு உன்னை மட்டும் கூட்டு போகிறேன். நீ எப்போ கூட இருந்துக்கா? டெய்லி என் மேலே படுத்துக்கலாண்ணா. அவங்கள நல்லா தூங்க வைக்கண்ணா. இந்த வீட்டு இளவரசியா நீங்கள்? ஆச்சு போயிட்டாங்களா கணத்துக்கு? நீங்கள் வர நேரம் பார்த்து அம்மா டெய்லி பார்ப்பாங்களா? டெய்லி எங்கடா கொண்டு வர முடியல? அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்பா சத்தம் போடாது. மத்தியானம் வேற நீ அங்கே வந்து பார்க்காங்க. அதுக்கே சாரின்னு சொல்லதான் பெருசு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொண்டுட்டு வருவேன் சந்திரமலை. வேற கரெக்டாக அதுக்குள்ளே கொண்டு கொடுத்துட்டு வந்துடும். இன்னைக்கு என் பிள்ளை என் கூடயே தான் இருக்கும். கொண்டு கொடுக்காண்டா. கொடுக்காண்டாமா? வயிறு பசி என்ன செய்வேன்? அவன் என்ன சாப்பிட செய்தான்? வயிறு பசிச்சா நம்ம காரில் போவோம். போய் அவட கொடு, வயிறு இருந்தால் கொண்டு வந்துடு. இவ்வளோ நேரம் இருக்கான்னு கேட்க மாட்டேன்லடா. அது ஏதாச்சும் சொல்லி சமாளி. குட்டிமா, ஏமா அப்படி பார்க்க? இப்போ மோனுக்கு தெரியதான் செய்தேன்னு பார்த்துட்டே இருக்க போகிறேன். யார் பொண்ணு? துறையோட பொண்ணு. என்னம்மா? ரியானா துறை. என்னம்மா? குட்டிமாக்கு என்ன வேணும் நாளைக்கு சொல்லுங்கப்பா, வாங்கி தரேன். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் என் கையில் இருப்பீங்கன்னு. சரி, துணி கிடக்கிற எடுக்க போகிறேன். எதுவும் வேலை கூப்பிடு. சரிக்கா. பாப்பாக்கு தண்ணி டப்பால் எட்டு வந்தியா? வெண்ணி வச்சேன்டா, இரு ஆறி இருக்கும். டப்பாவில் ஊற்றி கொண்டு வைக்க அப்பப்போ கூட அவளுக்கு. சரி, எடுத்துட்டு வா. ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு நீங்கள் என் கையில் இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கலடா தங்கம்.
எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா அப்பா? ம் குட்டிமா, அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா. இது காரணம் உங்கள் அம்மா தான். நான் நினச்ச மாதிரி உங்களை கையில் தந்துட்டா. ஒன்று ஃபஸ்ட் அனிவர்சரிக்கு நீங்கள் என் கையில் இருக்க ஒரு சந்தோஷம். இன்னொன்று என்ன தெரியுமா? நாளைக்கு தான்டா நீங்கள் வர காரணமாக இருந்த உங்கள் அம்மா மறுபடி நான் கூப்பிட்டு வந்தேன். அந்த ஸ்பெஷல் டே நாளைக்கு தான். உங்கள் அம்மா அங்கே உட்காந்து அறந்துட்டுப்பா. என்னெல்லாம் நினச்சி புலம்பிட்டு இருக்கால தெரியல உங்கள் அம்மா. இது உங்கள் அம்மாவுக்கு தேவையா? நானே போச்சனாலும் போக மாட்டேன்னா தேவையில்லாமல் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு வீம்பு பண்ணிகிட்டு இருக்கா பாரு. சண்டை போட்டெல்லாம் இங்கெல்லாம் இருக்கணும். இப்போ உங்கள் அம்மா எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டல, நீங்கள் வந்த நேரமாக செகண்ட் அட்டம்ப்டில் எடுத்துட்டல. எவ்வளோ டேலண்டாக படிக்கான். மேலே படிக்க வைக்கங்க படிக்க மாட்டேங்கல. படிக்கலாம்ல, படித்தா நல்லா போஸ்ட் போகலாம்ல. கேட்கலாம் உங்கம்மா. குட்டிமா எப்போ சாப்பிடுங்க எல்லாம். அப்போ எல்லாம் வாங்கிக்கிறேன். அண்ணன் வேறு அங்கே தனியாக இருக்க, அண்ணனை வேறு பார்க்கவே முடியல. பார்த்தீங்களா பாப்பா, உங்கள் அம்மா உங்கள் கூடயும் இருக்க முடியல, உங்கள் அண்ணன் கூடயும் இருக்க முடியல. தனியாக உட்காந்து புலம்ப விட்டா. ஃபோட்டோ எடுக்குமா? பெற்றுமா பார்ப்போம். உங்கள் அம்மா பார்த்துட்டு காண்டாகட்டும். பார்த்தோன்னா நான் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாள். நைட்டு வைப்போம், இப்போ வச்சா கண்டுபிடிச்சிருவா. சரியா? அவளுக்கு போய்படுறோம்மா, அத்தலாம் முடியாதுன்னுமா. நம்ம அப்போ இப்போவே வைப்போம்ண்ணே. கேட்டால் முந்தைய எடுத்து போட்டோன்னு சொல்லிடலாம். எஸும் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் என்னம்மா. ஆனால் இந்த போய் பார்த்துட்டு வருமா? கூட்டு போனால் பசிக்குமே. உங்கள் அம்மா வேணும்லாம். நீங்கள் சீக்கிரம் சாப்பிட போலாங்கண்ணா. உங்கள் அம்மா வேண்டாம், எல்லாம் வாங்கி தரேன். சாப்பிட்டுட்டு அப்போ கூட சமத்தான் வந்துடணுண்ணா. எங்கெங்கே போகணுமா அங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறப்பண்ணா. ரவுண்ட் அடிப்போம். இந்த பண்ணிட்டேனுல்ல பொறுக்காத உங்கள் மாமா ரெண்டு எடுத்துக்கும். கால் பண்ணிட்டேன் பிறகு பேசுமா மாமாட்டா? கொஞ்சம் இருங்க, மாமாட்ட பேசிட்டு வரேன். சொல்லுடா இருவேன். என்ன ஏன் காலையில் வச்சு ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு தெரியலையா? கையில் சிக்கன் அடைக்கு உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கிறேன்டா. சொல்லுங்க, என்ன காண்டாயிட்டி போல? ஒன்றெல்லாம் என்னடா செய்ய? எப்போ போன ஏறுமாடு வந்து 1/2 மணி நேரம் ஆயிட்டு. ரியா வச்சுருக்க? அப்புறம் ஏன் பண்ண நான் வைக்க மாட்டேன்னு இருவேன். அதான் கேட்க எப்படின்னு. எதிர்த்து கொண்டு வந்தலாம் இல்லை கொடுத்துட்டலாம் கேட்ட? அக்காவை போய் வாங்கிட்டு வர சொன்னேன், கொடுத்துட்டா. நீ வந்திருக்குன்னு தெரியுமா அவளுக்கு? தெரியாது. வீட்டுக்கு தான் கொண்டுட்டு வர மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ அவளை பார்க்க போலையா? என்ன நீ? நான் என்கிட்ட அவளை பார்க்க போனேன். கோவப்படுத்த துறேன் பார்க்க போனே போலையா? நீங்கள் தான் இப்போ என்னை கோவப்படுத்திட்டு இருக்கீங்க. நான் ஏக்கு எவ்வளோ பார்க்க போனேன்? நான் பார்க்க வந்து என் பொண்ணு, அவள் என் கூட தான் இருக்கான். தேவையில்லாமல் டென்ஷன் படுத்திட்டு இருக்காது. அப்படிலாம் கோவப்பட மாட்டேன். போகணுண்டா. இப்போ போனேன்னா ஒரு ஓன அழுவா. ஊருக்கு போனோடனே கூட வந்து ஸ்ட்ரென்த்து கிடச்சிட்டா என்ன? ஓவராக இருக்காட்டம். இப்போ போய் பார்த்துருவாயே இருமாடு. சொன்னல இப்போ போனேன்னா அவன் சந்தோஷமாயிட்டு பேசுவாங்கியா? இல்லை, கட்டி பிடிச்சிட்டு ஒரே அழுவியாக தான் இருக்கும். அவள் அழுறதை பார்க்க நான் வந்தேன். சொன்னாலும் கேட்க மாட்டான், அழுதுகிட்டே தான் இருப்பான். எப்போ பார்க்க போனாலும் அதான் பண்ண போகிறான். அப்புறம் என்ன? நாளைக்கு சந்தோஷமாக இருக்கணும்டா. அன்னைக்கு அளவுப்பியா? இன்னைக்கு போனாலும் கொஞ்ச நேரம் அழுவாய்க்கவே சரியாயிடுவாலாம். என்னடா நினச்சி பேசிகிட்டு இருக்கிய? அவன் நேரில் அவன் முன்னாடி போய் நின்று பார்த்து பேசணும்னு நினச்சிடலாம். அதுக்காக நான் பார்க்க போகிறேன்னு அப்படியெல்லாம் பார்க்க மாட்டேன். எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் பார்ப்பேன். என்ன ஓலர் எருமாடு? இப்போ தான் சொன்னேன் அவன் நான் பார்க்க தான் போவேன்னு. பார்த்த உடனே வந்து அழுவான்னு சொன்னேன். இப்போ சொல்ல முடியாது, நாளைக்கு சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. என் பிள்ளைக்குள்ளாடா அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்கா உன் தங்கச்சிக்காரி. என்னத்தை கற்றுக் கொடுத்துட்டா? சரி, இங்கே இருக்கும்போது வச்சு பழகிட்ட பற்றியா? அதனால் புதுசாக தான் பார்த்தேன். டெய்லி வீடியோ கால் பண்ணும்போது ஒரே அழுவ. பார்த்தோன்னே அழுதுருதாடா. சரி, நேரில் வந்தாச்சுன்னு பார்த்தா இன்றைக்கும் பார்த்தோன்னே ஒரே அழுவைப்போம். அந்த தங்கச்சிக்காரி இப்படி தானே பண்ணுவான். எங்கேயாச்சும் வெளியே போய்ட்டு வந்துட்டுனா போதும், பார்த்தோன்னே அப்படி பிடிச்சிக்கிடுவா. பிடிச்சிட்டு ஒரே அழுவை தான். கடலில் இருக்க தண்ணி, குளத்தில் இருக்க தண்ணி எல்லாம் அந்த தங்கச்சி கண்ணில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என் பிள்ளை எப்படா சீக்கிரம் சாப்பிடணும்னு நினைக்கேன்டா. சாப்பிட்டோன்னே தூக்கிட்டு போயிருந்தேன் என் கூட. இவகிட்டலாம் கொடுத்துட்டு போனோன்னு வச்சுக்கோ, அவட்ட இருக்க எல்லா கேரக்டரையும் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருவான். ஏன் நீ சொல்லி கூட உன் பிள்ளைக்கு உன் கேரக்டர் என்னன்னு? என் பிள்ளை என் கூட இருந்தால் தானாக பார்த்து வளரும்டா. நீ தானே அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்கேன் என் தங்கச்சி. இல்லை சொல்லுவியே, அவன் தங்கச்சி நான் தானே மிரட்டி வச்சேன். எப்படி இருன்னு ஆளுக்களை பேர். இப்போ தான் ரேட்டை சொல்லிட்டு இருக்கேன், கேஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. நீ எங்கே அதுக்குள்ளே கால் பண்ணிட்டியே? எருமை 2 இருக்கு பாரு. என் மாவளை என்னையே தாண்டா பார்த்துட்டு இருக்கா. என் அம்மாவே அம்மாதாம்மா, ஜெராக்ஸ் தான் வச்சுக்கிட்டு வாங்காமல் பார்க்க போகுது. அவன் அம்மையும் இப்படி தானே பார்த்து சாச்சிட்டாலேயே. பத்தியாரியா அவங்க அப்பனுக்கு வாய் கொழுப்பு ஏகப்பட்டது. உன் மாமா இருக்கிற வேலையில் எப்போ பார்த்தாலும் தங்கச்சி தலை மேலே தான் தூக்கி வைப்பாங்க. பிரியாமா எப்படி இருக்கேன்? பாரு மாமன் கேட்க பதில் சொல்லிடு. நல்லா இருக்குன்னு சொல்லிடு. நான் நல்லா இருக்கேன் மாமா, எங்கள் அப்பா கூட இருக்குன்னு சொல்லிடு. உங்கள் அப்பா கூட இருக்கிறனால தான் கேட்கும். உங்கள் அம்மாட்ட இருந்தால் தான் கவலையே இல்லையா? என் தங்கச்சி உன்னை நல்லா பார்த்துக்குவா.
நல்லா பார்த்து கிழிச்சிருவா தங்கச்சி ஆளுக்களை பாரு. நீ சொல்லிருப்பா உங்க மாமட்ட எங்கள் அப்பா கூட இருந்தால் தான் நல்லா இருப்பேன்னு. என் தேவதை என்னடா கண்ணு வலிக்க போய் தங்கம் தலையை தூக்கி வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்களா ஐயா? என்னாச்சுமா அப்பா கூட வரியா? ஏற்கிறாளதா? சரிப்பா சரிப்பா அழாதீங்க, கூட்டு போகிறேன். பாடுறா அல்ற பாரு. உன் தங்கச்சி பண்ண வேலையால் என் பிள்ளை கஷ்டப்படுது. சரி டிபிலாம் வச்சுருக்க, பார்த்தா கண்டுபிடிக்க மாட்டேலாம் நந்தினி. அது கேட்டால் முந்தி எடுத்த போட்டேன்னு சொல்லிட வேண்டியதானே. அதான் உஷாராக வச்சுருக்க, இல்லைன்னா தான் வைக்க மாட்டியே. தெளிவாக இருப்பீ நீ தான். ஆமாம் அப்படி நான் தெளிவாக இருக்கேன்டாமா. நான் எவ்வளோ தெளிவாக இருக்கேன். என் கூட இருக்கவன் தங்கச்சி தெளிவாகணும்ல, அவன் ஏன் தெளிவாக மாட்டக்கா? ரொம்ப மக்கா இருக்காடா. என்னவோ நேற்று அதிசயமாக கண்டுபிடிச்சான். மனோன்னு ரிசல்ட் பார்த்து மெசேஜ் அனுப்பியிருக்கானு. ஆனால் அதுக்கு முன்னாடி என் நம்பர்லேருந்து 2 மெசேஜும் வந்திருக்கும். சாதா மெசேஜும் வாட்ஸ்அப்லேயும் வந்திருக்கும். சரி அதை ஓப்பன் பண்ணி என்னன்னு பார்த்தாலாம். மெசேஜை டெலீட் பண்ணியிருந்தால் தான் கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் தான் அனுப்பிவிட்டு ரிட்டர்ன் பண்ண அனுப்பிவிட சொல்லியிருக்கேன். யோசனையே இருக்காது அவளுக்கு. நீ அனுப்பின மெசேஜுக்கு நான் அனுப்பின மெசேஜுக்கு 2 நிமிஷம் தான் முன்ன இருக்கும். அழகாக கண்டுபிடிக்கலாம். என்ன நீ தான் இருக்காளோ தெரிய மாட்டேங்குது. படிப்பில் மட்டும் க்ளீனாக படிச்சுடுவா. தெளிவாகவே ஆக மாட்டேக்காளாடா என் விஷயத்தில். நீ தான் அவளை தெளிவாக விடாமல் வச்சிருக்கியடா. யார் நானா? எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு, மண்டையில் ஏறவே மாட்டேங்குதாச்சு. தனியாக இருந்து என்னத்தை நினச்சி மனசில் போட்டு குழப்பிட்டே இருக்காளோ தெரியல. என்ன பிளான் போட்டிருக்கே ரொம்பாடு? அவட்ட நேரில் பார்த்து பேசவே பேச மாட்டியா? என்ன நடக்குதுக்கு பிற வீடியோ எடுத்து அனுப்புதேன் பாருங்கள் நைட்டு உட்காந்து. சரி வைங்க, நான் என் மாவோட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வெளியே போக இருக்கு. போயிட்டு வந்து நைட் அடிக்கேன். சரி வை. சரி இப்போப்பா அதோட இருந்துக்கிட்டியா? நான் இப்போ ஒரு 1/2 hour வெளியே போயிட்டு ஓடி வந்துடுறேன். ஆச்சை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போகிறேன். ஆச்சு கூட உட்காந்து விளாண்டுட்டே இருங்க சரிங்களா? நான் 1/2 மணி நேரத்தில் அப்போ வந்துடுவேன். அச்சோ ஏம்மா போண்டம்மா எதுக்கு இந்த அழுவேன்? உங்கள் அம்மா மாதிரி அழுது சாதிக்க குட்டிமா. நான் எங்கேயும் போகலடாப்பா, 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன் சரியா? திங்ஸ் வாங்கணும், வாங்கிட்டு உடனே வந்துடுவேன் சரியாம்மா? உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஊருக்கு போகலாமா? 2 நாள் உங்கள் கூட தான் இருப்பேன். போயிட்டு வந்து நான் உங்கள் கூட இருக்காப்பா. என்ன ஊருக்கு அப்பா போக விட மாட்டிங்களா? இப்பவுமே அழுறீங்களா? ஏக்கா ஏக்கா இங்கே வா. என்னடா என்ன வேணும் சொல்லு. நான் கொஞ்சம் பஜார் வரைக்கும் போயிட்டு வரேன் சரியா? அம்மாவை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டு போகிறேன். நீ அம்மாவும் பார்த்துக்கோங்க பாப்பால. ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரத்தில் வந்துடுவேன் சரியா? வாங்கிட்டு மட்டும் தான் வரணும். திங்ஸை வாங்கிட்டு வந்துடுவேன். அப்போ நந்தின்ட்ட ஒன்று கொடுக்கட்டா? வயிற்று கொடுப்பல்ல. அது இப்போ அழாம தானே இருக்கா, அப்புறம் என்ன? வீட்டில் பால் இருக்கா? அது கொஞ்சம் காய்ச்சி வச்சுருந்தா கொஞ்சம் கொடு. அது ரொம்ப தண்ணி ஊற்றி காய்க்கணும்டா, அப்போ தான் பிள்ளைக்கு செமிட்டிச்சுக்கிறோம். கட்டியெல்லாம் இருக்கும், கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுருக்கேன்ட்டுக்கா. இப்போ ஒன்று பண்ணு, போய் அவளுக்கு வயிற்று கொடுத்து திருப்பி கொண்டு வந்துரு. நான் வரதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும், பாப்பாலும் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். வரும்போது 2 பேருக்கு இல்லைன்னு அடிப்பேன். மறுபடியும் அவள் கொண்டு வர சரின்னு சொல்லணும்லடா. கேட்டேன் என்ன சொன்ன? அம்மா அப்போ தான் உட்காந்து போயிட்டாங்க, இப்போ தான் வந்திருக்காங்க. இவன் வேறு அழுதுட்டான், அதான் கொண்டு வந்தேன். அம்மாட்ட காமிச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வா. மீறி அவள் தரமாட்டோன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, எனக்கு கால் பண்ணு. குட்டிமா அத்தட்ட இருந்துக்காங்க, நான் இப்போ வந்துடுவேப்பா. நான் ரிட்டன் வரதுக்குள்ள உங்கள் அம்மாட்ட போய் நல்லா வயிறு நிறைய பால் குடிச்சிட்டு வந்துடுங்க சரிங்களா? இவன் அவன் அம்மைக்கு மேலே இருப்பா போல, ஊடுதானே போயிரு. இதெல்லாம் அம்மைக்கு மகனுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ போ பாப்பா, அம்மாட்ட போயிட்டு வா, நான் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவேன் சரியா? ஏய் கழுதா. அத்தட்ட இருந்துக்கன்னு சொல்லணும்ல, அவளுக்கு புரியுதா நம்ம தெரில. அதான் நான் போகிறேன்னு நினச்சாலுதால நம்ம அவளும் இதை தானே பண்ணுவான். வெளியே போயிட்டு வரேன்னா போவாதீங்கம்பா. பாப்பா அத்தட்ட போங்க, அம்மாட்ட போயிட்டாங்க, நான் வந்துடுவேன் என்னம்மா? சரி நீ வா, உங்களை வீட்டில் இறக்கி விட்டுட்டு நான் பஜார் போகிறேன். வரும்போது அம்மாவை கூப்பிட்டு வரேன். அதுக்குள்ளே அவளுக்கு வயிற்று கொடுத்துட்டு ரெடியாக இருக்கணும் புரியுதா? நான் வரும்போது கூப்பிட்டு வரேன். நான் வரும்போது ஃபோன் அடிக்க வெளியே வாங்க சரியா? எதுவும் வேலை இருக்கா கிச்சனில்? எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு வா. கிச்சனில் வேலை இல்லை. சரி வா, கதவை கூட்டிட்டு வா, நான் பாப்பில் கொண்டு காருக்கு போகிறேன். வந்தோடனே மாமா அப்போ பிடிச்சிட்ட பேரு விட முடக்கா பேரு. நீ எப்படி ஊருக்கு போவேன்? அதான் எனக்கே தெரியலப்போ. அம்மா பண்ணுற சேட்டையெல்லாம் அப்படியே இவட்டிருக்குப்பா. மாசமாக இருக்கும்போது பண்ணுறதெல்லாம் அந்த பிள்ளைகள் அப்படியே தெரிஞ்சுக்கிடுமோ எப்படி? ஏய்க்கு அப்படி கேட்டேன். பின்ன அவள் அம்மா பண்ணுற மாதிரியே தானே அவளும் பண்ணுறான். சரி போ பாரு. சரி போமா வாங்க. அங்கே போயெல்லாம் அழக்கூடாது என்ன? அத்தை அம்மாட்ட தான் ஒன்று கொடுப்பா. அழுதுக்குன்னு அவர் அடி வாங்குவீங்க புரியுதா? என்னையே பார்த்துட்டு இருக்க பாருடா. இது எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க பாரு. உங்கள் அப்பா மூஞ்சில் அப்படி என்ன தான் தெரியுது? பிள்ளை நான் பேசுறது என்ன பார்த்தே கேட்டுட்டு இருக்கேன் நம்ம. சரி வாங்க போவோம்.
சொல்லுக்கா மகேஷங்க. மகேஷ் ஏதோ தலைவலிக்கு என்னால் தூங்க போகிறேன்ட்டு போயிட்டான். நாளைக்கு கேட்பாளம்மா. சரி சரி. பால் கொண்டு வரட்டா குடிக்க? வேண்டாக்கா, பிறகு குடிக்கேன். இப்போ தானே சாப்பிட்ருக்கேன். இடையில எந்திக்கும் போது குடிக்கேன். எடுத்துக்கொண்டு இங்கே வச்சுக்கிடட்டா? சரிக்கா, எடுத்துக்கொண்டு வை. சரி நம்ம பாலாரம் போமா? மச்சான் இங்கே வந்து படுக்கட்டும். ம் சரி. அப்போ முதல்ல சொல்லிக்கலாம், நான் அங்கேயே இருந்திருப்பேன்ல. ஐக்கில் இங்கே ட்ரெஸ் இருக்கலாம் மச்சானுக்குள்ளது. காலையில் எழுந்துச்சி கிளம்புல வேலைக்கு. வேறு அங்கேருந்து இங்கே வந்து ஒன்றே எழுப்பணும்ல, அதுக்கு தான் சொன்னேன். சரிக்கா, நான் ஒன்றும் நினைக்கல. சரி போ. இல்லை வேண்டாம், நீ அங்கேயும் அலைஞ்சிட்டு கிடக்க. இங்கே பாடு, நம்ம மச்சானுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு எப்போவுமே எடுத்து கொண்டு வந்துடும்ல வைக்க. ம் சரி. மச்சான் வந்துட்டான்? ஆமாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிக்கா. சரி மச்சான் சாப்பிட்ருக்கோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பால் ஊற்றிட்டு வரேன். நீ அங்கே போ, மச்சானோட போய் பாடுங்க. நான் இங்கே படுத்துக்குவேன். இங்கே தான் இருக்கில்ல நின்று மச்சான், வேறு என்ன? நான் தனியாக படுத்துக்கிடுவேன்க்கா. நான் அங்கேயும் ரூமில் தனியாக தானே படுத்துருக்கேன். வேண்டாம், நான் அவனை இங்கே கூப்பிட்டு வந்து தனியாக படுக்க வச்சா சரி வராது. நான் கொஞ்சம் படுத்துருக்கேன். அப்பா வேண்டி அப்பா ஏசும். சரி. நீ பாடு, நான் இப்போ வரேன். பாப்பா வேணா இல்லை போடான்னு தொட்டில். ஒத்தியில் படுத்த மாதிரி இருக்கும்க்கா, அதான் பாப்பா என்கிட்டயே படுத்துக்கிடுவேன். சரி நான் அந்த படுக்கல, நான் பார்த்துக்கிறேன் பாப்பால. நீ தூங்கு, நான் எடுத்து அதில் போடுறேன். ம் சரிக்கா. ஃபோனு பிறகு பாருங்க, பாடு. நேரம் என்ன ஆகுது? தூங்கு, நான் இப்போ வரேன். சரி நான் பாடுக்கேன். நீ வர காணுமேன்னு தான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். சரி சரி. அதான் அக்கா எவ்வளோ தர அடிக்க அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். யார் இந்நேரத்தில் போல அடிக்க? தம்பி இந்நேரத்தில் அடிக்க? ஹலோ சொல்லு தம்பி. அப்படி என்ன தூங்கிட்டு இருக்க? எத்தனை தடவை ஃபோன் அடிக்கணும்? ஏஞ்சி வந்து கதை தர. கதை திறக்கணுமா? நீ எங்கே இருக்க? கோவப்படுத்தாதான் யாருக்குன்னு கோவத்தில் இருக்கு. எங்கே ரெண்டு கதை திறக்குதுல்ல, உன் வீட்டு முன்னாடி தான். இப்போ என்ன வந்த? என்ன வச்சுட்ட? பிறகு வந்து கதவை திறமால. சரி இரு வரேன். தம்பி என்ன சொல்லு. இல்லை உண்மையிலே நீ தான் பேசுறியா இல்லை உன் வயசில் பேகி எதுவும் கதை திறக்க சொல்கிறேன்னு பார்த்தேன். வெளியே வந்துடுறத பியாய் எனக்கு சாத்தனம்னா வா. சொல்லுடா, உண்மையாகவே நீ தானடா? நானு சேமத்தில் 12 மணி ஆக போகுது. கொண்டு விடுமத்துக்கு வந்து மரியாதை கதை தம்பு. நந்தினி என்ன பண்ணுறா? தூங்கிட்டு இருக்கேன். உண்மையாகவே நீ தானடா? வெளியே வந்தேன்னா காலத்தை நினச்சி கொண்டு விடாமத்துக்கா வான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நான் தான் வெளியே நிற்கிறேன், உனக்கு என்ன பயம்? வா. இல்லைடா, பேய் யாருமே ரொம்ப பாசமாக இருக்காங்களோ அவங்க மூலமாக தான் அந்த கூப்பிடுமா, அதான் கேட்டேன். உனக்கு என் மேலே ரொம்ப பாசம்தான். வா. வரையில் கதவை உடச்சிருட்டா. என் பொண்டாட்டி எஞ்சிடலான்னு பார்க்க வேண்டியது இருக்கு. உடச்சி விடாதடா, நான் வரேன். வந்து சரிச்சிக்கிறோம். இருக்கு நாடு சமத்தில் வரான் பாரு. சொல்லிட்டாடு போகணும், வர வேணும். இதுக்கிட்ட இப்போ வந்துருக்கு, வாராடு சொல்லியிருக்கலாம்ல. இங்கே என் முன்னாடி இங்கே கூட்டுவானே, அங்கே அப்புறம் தூங்குதுக்கா. அப்போ அப்போதே வந்திருக்கலாம்ல. அப்போதே வந்து அவன் முடிச்சிருப்பான்லாம், அதான் தூங்கும்போது ஒன்று. உனக்கு நான் அப்படியேப்போ பாயம். இல்லைடா கேட்டேன். எப்போ வந்து நீ போன் அடிச்சிட்டு இருக்க? சரிதான், இப்படி இருக்கு ரொம்ப நல்லது தான். இருந்தாலும் இதே மாதிரி உஷாராக இருக்கணும் எப்போதும். கதை தட்டினாலும் பட்டன் போய் திறந்துட்டு இருக்கதான், புரியுதா? நீ யார் வந்தாலும் இப்படி ஃபோன் அடிச்சு கூப்பிட்டா மட்டும் என்ன ஏதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் துவா. அதுவும் மச்சான் தான், மச்சானை கூப்பிட்டு போய் திறக்கணும். நம்ம வீட்லேயே விடுதோம். வேறு கதை தட்டுற சத்தம் கேட்டுச்சு நீ எனக்கு நைட்டு வந்தாலும் அதே மாதிரி யாரும் வந்திருப்பாங்கன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு இருக்காதான் அடிச்சு விடுவேன். சரிடா சரி. மச்சான் தூக்கிட்டா? தூங்கிட்டார். சரி நீ போய் படுப்போம், நான் இங்கே படுத்துக்கிறேன். பார்க்க மாட்டேன்னா அப்புறம் வா கூட வந்து படுக்க போகிறாங்க. அட்டா மென்டல் தான்க்கா நீ. அவ பக்கத்தில் படுக்காம வேறு யார் பக்கத்தில் போய் படுக்க சொல்லுதா? நான் அதை சொல்லலடா, அப்புறம் திடீர்னு முழிச்சானா உன்னை பார்த்தா. அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ போ. சரி கோவப்பட்டுறாம சொல்லியாச்சு, எதுனா கூப்பிடு. என்ன பார்த்தா அவன் தங்கச்சா கோவப்படுவலாம். சரி போ. சரி ரொம்ப போட்டிக்க. சரி சரி. மேடம்க்கு அவ்வளோ வசதியா? ம், என் பிள்ளைக்கு பால் கொடுத்தே ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்களா? தூங்குறீங்க? இந்நேரம் முழிச்சிருந்துருக்கணும். ம், இப்படி அசால்ட்டாக பட்டு தூங்குவீங்க? இல்லை நான் வரேன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்படி தூங்குவீங்களா? நான் பார்க்க தான் வந்திருக்கேன். ஆனால் என்ன செய்ய, இப்படி திருத்தரமாக தான் வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்கிட்டேன். ஒரு வாய்ஸ் கூட போடாமல் இருக்கேன். ம், நாளைக்கு கல்யாண நாள் வந்துருங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டுருக்கலாம்ல. ம், சரி வரேன் இருங்க. தூங்கணும் என்ன? சாரிம்மா கோபப்பட்டதுக்கு. பைத்தியம், கொஞ்ச நேரத்தில் அவங்க அனிவர்சரி டேட்டு. இங்கே நான் ஜாலியாக கவலை இல்லாமல் தூங்கிட்டு இருக்கேன்னா கொஞ்சமாட்டி என் நினப்பு இருக்காடி. ஆ, ரொம்ப டயர்டா தூக்கி வச்சிருக்க கூட உணர்வு இல்லாமல் தூங்குறீங்க. கல்யாண நாள் வருது, ஒரு மனசு அங்கே இருக்கானே. ஆ,
உனக்கு விஷ் பண்ணுவோம், பேட் சொல்லுவோம். அந்த எண்ணெல்லாம் இல்லை உனக்கு. என்ன நீ பேசினதான் என் கோவத்தை வந்துட்டு பேசுகிறேன்னு எனக்கு தெரியலடி. கோவப்பட்டாலும் திருப்பி திருப்பி எதாவது கால் பண்ணால் வச்சுருக்கேன்னா. மணி எத்தனை தெரியுமா? இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஏம்மா நேற்று ரொம்ப அழுதுட்டு இருந்தியா? ஏன் இப்படி அழுது மூஞ்செல்லாம் இப்படி டல்லாக்கி வைக்க? இவ்வளோ கலன்னு வீட்டை சுற்றிக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ ஏன் இப்படி இருக்க? ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிக்கிட்டு எதுக்குமா? விருப்பம் இல்லைன்னு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்ல நீ. உன்னை யார் அங்கே போக சொல்லி கட்டாயப்படுத்தினா? அங்கே இருக்க சொல்லி யார் கட்டாயப்படுத்தினா? உன் விருப்பம் தானே, நீ வர வேண்டியதானே நம்ம வீட்டுக்கு. எவ்வளோ ஆசையாக இருந்தால் தெரியுமா என் முன்னாடி பார்க்க? நீ என்னடாண்ணா இப்படி முகத்தை அழுது வீங்கி வச்ச மாதிரி வச்சுருக்க. சரி, ஓகே ஓகே, டைம் ஆயிடுச்சு. என்னோடய செல்ல பொண்டாட்டிக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு விஷஸ், ஃபஸ்ட் ஹாப்பி ஆனிவர்சரி. எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் என் கூட, சரிங்களா? இந்த வருஷம் போடும், அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் எப்போதும் என் கூட தான் இருக்கணும். அதுவும் சந்தோஷமாக 2 பேரும் சேர்ந்து ஆனிவர்சரி வரவே இருக்கணும். என்ன? இது என் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்குற செல்ல கிஃப்ட், சரியா? வேறு கிஃப்ட் வாங்கி தரேன், சரியாம்மா? நான் இப்போ தர மாட்டேன். எப்போ தருவேனோ அப்போ தருவேன். என்ன மாமாக்கு ஒன்றும் கிடையாதா? உங்களை பார்க்க தான் நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணுவேன், நான் வீட்டில் இருப்பேன், சரிங்களா? உங்களால் என்ன விஷஸ் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. ஐ லவ் யூம்மா. ஐ லவ் யூ மிஸ்ஸஸ். ஐ லவ் யூ மிஸ்ஸஸ் துரை. சரி படுப்போம் வாங்க, கிளாஸ் ஏன் தூங்க வைக்க.